அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A மெயின்ஸோட ரீசனிங் கொஸ்டின் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ 40 கொஸ்டின். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ரொம்ப ஹார்டான லெவலில் கேட்கல, ஒரு ஈஸி டு மாடரேட் அந்த லெவலில் தான் அந்த கொஸ்டின் செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ சில 1-2 கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அகாடமியில் டெஸ்டஸாக வச்சுருந்ததோட ஒரு மாடலாக கூட இருந்துச்சு, பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதோட கரெக்ஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் 9th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 9வது வரக்கூடிய லெட்டர் இருக்கும். அண்ட் 15th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்டில் இருந்து 15வது வரக்கூடிய 15th வரக்கூடிய லெட்டர் இருக்கும். எக்ஸாக்டாக மிடில் என்ன வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இடது முனையிலிருந்து 9வது லெட்டர் எதுன்னு சொல்லி பாருங்கள். 3, 6, 9. 9வது லெட்டர் என்ன வருதுன்னா 7 வருது. அதே மாதிரி ரைட் ஹேண்டில் இருந்து வலதுபுற முனையிலிருந்து 15வது லெட்டர் என்னன்னு பாருங்கள். 3, 6, 9, 12, 15. 15 என்ன லெட்டர் வருது? வி. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் எக்ஸாக்டாக நடுவில் என்ன லெட்டர் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே லெஃப்ட்டில் ஒன்று கேன்சல் பண்ணுறேன், இங்கே ஒன்று கேன்சல் பண்ணுறேன், இங்கே ஒன்று கேன்சல் பண்ணுறேன், இங்கே ஒன்று கேன்சல் பண்ணுறேன். நடுவில் என்ன இருக்குது? டாலர் சிம்பிள். அப்போ டாலர் சிம்பிள் தான் கரெக்டான ஆன்சர். அப்போ இந்த சீக்வன்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா டாலர் சிம்பிள். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ பாருங்க 102வது கொஸ்டின். ஸோ பாருங்க, PQRSTU அண்ட் W அப்படின்ற ஒரு 7 எக்ஸிக்யூட்டிவ் அவங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. யார் முன்னால் யார் பின்னால் வந்தாங்க அப்படின்றத ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை இடம்? 7 இடம். 1 2 3 4 5 6 7 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டாக படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட், யூ ரீச்சஸ் இமிடியட்லி பிஃபோர் பி. அப்போ பிக்கு உடனே முன்னாடியே யார் வந்துடுறான்னு கேட்டிங்கன்னா யூ வந்துடுறாங்க. பட் டஸ் நாட் இமிடியட்லி ஃபாலோ எஸ். அப்போ யூங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்கு முன்னால் வந்துடுறாங்க, ஆனால் எஸ்ஸுக்கு உடனடியாக அடுத்து வரலான்றாங்க. அப்போ எஸ்ஸுக்கு அடுத்தபடி தான் யார் வராங்க? யூ வராங்க. ஆனால் உடனடியான அடுத்தா வரக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ யூக்கு முன்னால் எஸ் வராங்க, ஆனால் எந்த இடத்துல வராங்கன்றது நமக்கு தெரியாது. இமிடியட்லி ஃபாலோடாக வரக்கூடாது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. T follows immediately after P. அதாவது T என்பவர் Pக்கு பிறகு பின்தொடர்கிறார். அப்போ Pக்கு பின்னால் யார் வந்துடுறா? T வந்துடுறான். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அண்ட் இஸ் சப்சிக்வெண்ட்லி ஃபாலோடு பை W. அதாவது W என்பவர் Tக்கு அப்படியே அடுத்து, Bக்கு அடுத்து T வராங்க. Tக்கு அடுத்து யார் வந்துடுறா அப்படின்னா W வந்துடுறாங்க. அப்போ Tக்கு அடுத்து யார் வரணும்? W வரணும். ஓகேவா? இடையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆர் இஸ் த லாஸ்ட். அப்போ ஆர் தான் லாஸ்ட். அப்போ ஆரை நான் என்ன பண்ணிடுறேன்? லாஸ்ட் போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே எத்தனை பேர் வந்துட்டாங்க? 4 பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல 4 பேரை பேஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆனால் இந்த யூக்கு முன்னால் கண்டிப்பாக யார் இருக்கணும்? எஸ் இருக்கணும். ஆனால் இமிடியேட்டாக எஸ் இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஆல்ரெடி 1 போட்டோம், இங்கே ஒரு 4 பொசிஷன் வந்துருச்சு, மொத்தம் 5. மீதி எத்தனை இடம் தான் இருக்குது? 2 இடம் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக யூக்கு முன்னால் ஒருத்தங்க போடணும், அதுக்கு பின்னால் யார் இருக்கணும்? எஸ் இருக்கணும். அப்போ அப்படி போட்டோம் அப்படின்னா எஸ்ஸு, அடுத்து கியூவு, யூ, PTW. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் படி பாருங்க, யூக்கு இமிடியேட்டு ஆஃப்டராக யார் வரல? எஸ் வரல. ஆனால் யூக்கு முன்னால் தான் யார் இருக்கா? எஸ் இருக்காங்க. ஸோ அப்போ இப்படி தான் நமக்கு அரேஞ்ச்மெண்ட் வருது. இப்போ என்ன கேட்குறாங்க? 4வது ஆஃபீஸாக ரீச் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ முன்னால் இருந்து பார்த்தாலும் 4வது தான், பின்னால் இருந்து பார்த்தாலும் 4வது தான். ஏன்னா மொத்தம் 7 பேர் தானே இருக்காங்க. ஸோ அப்போ யார் கரெக்டான ஆன்சர்? பி. டீக்குள்ள கரெக்டான ஆன்சர் பி. பி தான் கரெக்டான ஆன்சர். அப்போ 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் கரெக்டானது. சரி, அடுத்து பாருங்கள். 3வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சூஸ் த நம்பர் குரூப் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ இந்த ஒரு நம்பர் குரூப் கொடுத்து இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பாருங்கள், 71 இஸ் அ பிரைம் நம்பர், 7 பிரைம் நம்பர், 3 பிரைம் நம்பர், 17 பிரைம் நம்பர். அப்போ எல்லாமே பிரைம் நம்பராக இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரி 67 பிரைம் நம்பர் தான், அதே மாதிரி எல்லாமே பிரைம் நம்பர். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 14 இட் இஸ் ஏ காம்போசிட் நம்பர். இது நம்மளால் 1ஆல் டிவைட் ஆகும், 14ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 7ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இட் இஸ் ஏ காம்போசிட் நம்பர். ஸோ அப்போ இது மட்டும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் தான் இதே மாடலில். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு 14 வரது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதே மாதிரி ஒரு கொஸ்டின் செட்டு கொடுத்துட்டு இதில் எது கரெக்டானதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன ஒரு லாஜிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், 81க்கும் 77க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா -4. அதேமாதிரி பாருங்கள், 77க்கும் 69க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா -8. ஸோ அப்போ பாருங்கள், -4 -8 அப்படின்ற டிஃப்ரென்ஸில் வருது. இங்கே அதேமாதிரி பார்ப்போம், 56க்கும் 52க்கும் -4, இங்கேயும் -8. அப்போ இது கரெக்டாக வருது. இந்த இடத்துல பாருங்கள், -3, இங்கே நமக்கு -8. அப்போ இந்த இடத்துல லாஜிக் வரல, அப்போ விட்டுறலாம். அடுத்து பாருங்கள், -4
-9. அப்போ லாஜிக் வரல. அடுத்து இங்கே பாருங்கள் -4 அண்ட் -9. ஸோ லாஜிக் வரல. ஸோ அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா -4 -8ன்னு வர்றங்க இது ஒன்று தான் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க 105வது கொஸ்டின். ஸோ டிஃபரன்ஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வாட்டர் இமேஜ் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. வாட்டர் இமேஜ்னால நம்ம என்ன பண்ணணும், நம்ம அப்ரைட்டாக அதை மாற்றுவோம், அதாவது தலைகீழாக திருப்பணும். ஸோ அப்போ பாருங்கள் இந்த இடத்துல இதுதான் நமக்கு கீவேர்ட். மேலே இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 2 கோடு இருக்குது. அதேமாரி இந்த தாமரை மாதிரி இருக்குது நமக்கு மேல் நோக்கி இருக்குது. அப்போ ரிட்டன் வரும்போது எப்படி வரணும், தாமரை கீழ் நோக்கி வரணும். அந்த கீழ் நோக்கி வர இடத்துல நமக்கு என்ன இருக்கணும், 2 கோடு இப்படி இருக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இங்கே பாருங்கள் நமக்கு கீழே கீழ் நோக்கி வந்திருக்கு. அதேமாதிரி 2 கோடு இருக்கா? அப்போ இது கரெக்ட். இது இங்கே பக்கத்துலேயே செக் பண்ணிடுவோம். இது அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் இந்த கோடை மட்டும் மாற்றிருக்காங்க, தாமரையே மாற்றலை. அப்போ இது தப்பு அப்படின்னு போட்டுடலாம். அதுமாதிரி இங்கே பாருங்கள் தாமரையை திருப்பியிருக்காங்க. ஆனால் தாமரைக்கு பக்கத்தில் 2 கோடு வரணும். ஆனால் இந்த இடத்துல நிறைய கோடு வந்துருக்கு பாருங்கள் தாமரைக்கு பக்கத்தில். அப்போ இது தப்பு. அடுத்து பாருங்கள் தாமரை திருப்பி போட்டிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இது லெஃப்ட் ரைட்டாக திரும்பியிருக்கே தவிர பாட்டம் டாப்பாக திரும்பலை. ஸோ அப்போ இதுவும் நமக்கு தப்பு. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 105வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 106வது கொஸ்டினுக்கு இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மோக்கிங் இஸ் one of those human weakness which tend to test the will power of the smoker to the edge அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, புகைப்பிடிப்பது மனிதனின் பலவீனம், அது ஒருவனின் தன்னம்பிக்கையை சோதிக்கும் சொல்லி சொல்கிறாங்க. அதை டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க, வில் பவரை டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்மோக்கிங்கை பற்றி பேசுகிறாங்க. ஸ்மோக்கிங்னா எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு கன்க்ளூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இட் இஸ் வெரி difficult for the smokers to give up smoking even if they want to do so அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்க, புகைப்பிடிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பினாலும் அதை விடுவது மிக கடினம். இந்த இடத்துல புகைப்பிடித்தலை பற்றி பேசுகிறாங்க. அதை விடுறது ஈஸியா கஷ்டமா, அதை விட முடியுமா, அதை விட விரும்புகிறாங்களா அப்படின்றத பற்றி எதுவுமே பேசலை. ஸோ ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனில் எந்த விதமான அசம்ஷனும் நம்ம எடுக்கக்கூடாது, அதை விடுறதை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த ஸ்மோக்கிங்கோட ஹேபிட்டை பற்றி உங்களுக்கு பேசியிருந்தா கரெக்டு. ஸோ அவுட் ஆஃப் அதை விட முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி பேசும்போது இது ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியே போயிடுது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக தப்பு. ரெண்டாவது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனிதர்களுக்கு வேறு சில பலவீனங்களும் உண்டு. அப்போ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டே வெறும் ஸ்மோக்கிங்கை பற்றி தான் பேசியிருக்காங்களே தவிர வெறுமையாக வீக்னஸை பற்றி பேசலை. ஸோ வேறு வீக்னஸும் இருக்குன்றது அவுட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் போயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அவுட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி எப்போவுமே பேசக்கூடாது. ஸோ அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, ரெண்டுமே கிடையாது. நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நமக்கு மல்டிப்ளை சிம்பிள்னா மதர் அப்படின்னு சொல்லி வருது, ப்ளஸ் சிம்பிள்னா சன்னு வருது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க பி மல்டிப்ளை ஜேனா என்ன அர்த்தம், பி இஸ் த மதர் ஆஃப் ஜே. அப்போ பி இஸ் த மதர் யாருக்கா, ஜேக்கு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜே ப்ளஸ் பி, ஜே இஸ் த சன் ஆஃப் பி. அப்போ ஜே வந்து சன்னா யாருக்கு அப்படின்னா பிக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜேயோட அம்மா தான் பி. ஸோ ஜே இன்னொருத்தருக்கு பையன், அவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா பின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜே பிக்கும் பையனாக இருந்தாருன்னா கண்டிப்பாக இவங்க அம்மானா இவங்க யாராக இருக்கணும், அப்பாவாக தான் இருக்கணும். ஸோ அப்போ இவங்க 2 பேரும் மேரிட் கப்புள். ஓகேவா? ஸோ பி இஸ் த மதர் ஆஃப் ஜே, ஜே இஸ் த சன் ஆஃப் பி அப்படின்னா ஸோ இவங்க பியோட சன்னு தான் ஜே, ஜேயோட அப்பா யாராக இருப்பாங்க, ஜே வந்து யாருக்கு பையனாக இருக்காங்க, பிக்கு பையனாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜே அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் மேரிடு கப்புள்னு சொல்லி நமக்கு வந்துடுது. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு பின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பியில் இருந்து பி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பி ஹஸ்பண்டு, நமக்கு பிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒய்ஃப். அப்போ ஒய்ஃப் தான் கரெக்டான ஆன்சர். தமிழில் ஒரு டைம் பார்த்துருவோம் பாருங்கள். மல்டிப்ளைனா தாயின்னு அர்த்தம், ஏங்கு அதே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸுங்கிறது நமக்கு மகன் அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறாங்க, பி என்பவர் தாய் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜே, ஜே என்பவர் மகன் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பிக்கு. ஓகேவா? ஸோ அப்போ பி யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேயோடைய அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, பி என்பது பியுடன் எவ்வாறு தொடர்புன்னு சொல்கிறாங்க. அப்போ பியில் இருந்து பி பாருங்க நமக்கு என்ன ரிலேஷன், ஒய்ஃப் தான் கரெக்டான ஆன்சர், மனைவி கரெக்டான ஆன்சராக வரும். சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க,
அடுத்த கொஸ்டின் பாருங்க 108வது கொஸ்டின். நமக்கு ஒரு சின்ன லாஜிக்கோட ஒரு நம்பர் சீரிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 28 சென்டர்ல இருக்கு, இங்க 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க ஆப்போசிட்டா எடுத்துக்கும். 5 ஸ்கொயர் 25, 4 ஸ்கொயர் 16, கூட்டினா ஆன்சர் எவ்வளவு 41. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு 9, 2 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு 4, கூட்டினா எவ்வளவு ஆன்சர் 13. ஸோ இந்த ரெண்டையும் கழிச்சு பாருங்க, 41 13 நம்ம கழிச்சோம் அப்படின்னா என்ன வருது ஆன்சர் 28. அந்த 28 தான் எங்க இருக்கு சென்டர்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கணும், ஆப்போசிட்ல இருக்க 2 நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும், அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 ஆப்போசிட்ல இருக்கிறதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல இருக்க நம்பர் வரணும். அப்போ அதே மாதிரி இங்கே பார்ப்போம். இங்கே 8 4 இருக்கு. 8 ஸ்கொயரோட வேல்யூ 64, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, ரெண்டு ஆட் பண்ண எவ்வளவு ஆன்சர் 80. இங்கே பாருங்க 8, இங்கே என்ன வேல்யூ நமக்கு தெரியும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 8 ஸ்கொயர் 64, இது கூட நான் என்ன பண்ணிக்கிறேன் எக்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு அதை நான் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது 64 + எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டையும் கழிச்சா நமக்கு என்ன ஆன்சர் வரணும் 12 ஆன்சர் வரும். ஏன்னா 12 தான் சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ லாஜிக்காக எடுப்போம். 80 - 64 + எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்னவா வரணும் அப்படின்னா 12 வரணும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சு பாருங்க, 80லிருந்து எந்த நம்பரை கழிச்சா நமக்கு 12 வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 80யோட 68 கழிச்சா நமக்கு 12 வரும். கரெக்டா? இங்கே பாருங்க, அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ வரணும் 68 கழிச்சா தான் நமக்கு 12 அப்படின்ற ஆன்சர் வரணும். 64 இங்கே வந்துருச்சு அப்படின்னா, ஸோ 68லேருந்து 64 போயிடுச்சுன்னா மீதி இந்த வேல்யூ எவ்வளவா இருக்கும் 4ஆக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4, எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 2. அல்லது நீங்கள் கழிச்சு பார்த்துருங்க. ஓகேவா? என்ன பண்ணலாம் அப்படின்னா இது அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 12 இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ நமக்கு 80 - 12 = 64 + எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் 68. 68 = 64 + எக்ஸ் ஸ்கொயர்னு போடுவீங்க. 68லேருந்து 64 கழிச்சுட்டா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ வரும் 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. அப்போ இந்த இடத்துல லாஜிக் படி என்ன ஆன்சர் வருது ஆன்சர் 2 தான் கரெக்டான ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, நமக்கு ஒரு 4 இமேஜ் கொடுத்து எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எனக்கு வருது, அதாவது இந்த ஆரோ சிம்பிள் வருது. இதை நான் கிளாக் வைஸில் கொண்டு வந்தேன் அப்படின்னா இது இங்கே வந்துடுது 90 டிகிரி. இதான் 90 டிகிரி. 90 டிகிரி நான் கிளாக் வைஸில் சொல்கிறேன். அப்போ இந்த ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய கோடும் இங்கே வரும்போது என்னவா மாறிடுது வெர்டிகலாக நான் ரொட்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது எனக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆயிருந்தேன்னா இப்படி ஆயிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் ஆன்டி கிளாக் வைஸ். சரி ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ். சரி, இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு ஃபுல்லாக ஃபில்லாக இருக்குது. இது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும்போது எனக்கு என்ன வந்துடுது அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு அரேஞ்ச்மெண்ட் வந்துடுது. ஓகே, கிளாக் வைஸ். ஸோ நீங்கள் யோசிக்கலாம் ஆன்டி கிளாக் வைஸ் போட்டாலும் இப்படி தானே சார் வரும் அப்படின்னு. ஸோ நம்ம கிளாக் வைஸாக தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படியே போவோம், கிளாக் வைஸாக போடுறப்ப இந்த மாதிரி வந்துடுது. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், நமக்கு 2 இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஆன்டி கிளாக் வைஸ் எங்கே வந்திருக்கணும் இங்கே வந்திருக்கணும். கரெக்டாக கிளாக் வைஸ் போகிறப்ப என்ன வந்துருது இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுறான் கிளாக் வைஸாக நமக்கு என்ன பண்ணுறான் ரொட்டேட் பண்ணுறான். இதை மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணியிருக்கான். ஏன்னா நமக்கு இது டெஃபினட்டாக தெரியும், இது நமக்கு தெரியாது. கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸ் டெஃபினட்டாக தெரியாது. ஆனால் கிளாக் வைஸாகவும் இப்படி வரலாம் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணுறேன் கிளாக் வைஸாகவே எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நான் கிளாக் வைஸாக பண்ணால் எனக்கு மாறி வந்திருக்கணும். ஆன்டி கிளாக் வைஸாக பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் வரும். ஸோ இதை டெஃபினட்டாக நல்லா சொல்ல முடியும். ஸோ எனக்கு ஆன்சர் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் 3 பார்த்துட்டு சார் அது கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். டெஃபினட்டாக உங்களால் சொல்ல முடியாது. அதனால் நம்ம அப்படியும் அமைஞ்சாலும் அதே பொசிஷன் தான் வரப்போகுது அப்படின்றதுனால அப்படியே எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. சரி ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ அப்போ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகே, ஆப்ஷன் 2 தான். அடுத்து பாருங்கள் 110வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன் ஏ கிளாஸ் 2/5 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். அதாவது ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களில் ஒரு 2/5 பங்கு மாணவிகள், மீதி உள்ளவர்கள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் மொத்தமாக 100% எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ மொத்தம் எனக்கு இருக்கிறவங்க எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த 5 தான் 100ன்னு எடுத்துக்கிறேன். அதில் மாணவிகள் கேர்ள்ஸ் எவ்வளோனா 2 பங்கு. ஸோ அப்போ இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 20. கரெக்டாக? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 40. அப்போ நான் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா கேர்ள்ஸ் எனக்கு 40 பேர், பாய்ஸ் அப்போ மீதி எவ்வளவு 100ல் 40 போயிட்டாங்கன்னா மீதி எவ்வளவு பாய்ஸ் 60 பேர். நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் எனக்கு கன்வீனியன்ட்காக எடுத்துக்கிறேன். ஓகேவா? 100ல் 40, 5ல் 2 பங்குனாலும் அது எவ்வளவு 40 தான். அல்லது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்படி போட்டுக்கோங்க, மொத்த பங்கு 5 தான் நம்ம 100ன்னு எடுத்துக்கிறோம். அதில் 2 பங்கு தான் கேர்ள்ஸ். அப்படின்னா எவ்வளவு 40 பேர். ஸோ அப்போ மீதி உள்ளவங்க 100ல் 40 கேர்ள்ஸாக போயிட்டாங்க,
அப்போ மீதி இருக்க 60 பேர் யாரு பாய்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ 2 பிரித்து எடுத்துக்கிறேன். சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, இஃப் 1/5 ஆஃப் த கேர்ள்ஸ், அதாவது கேர்ள்ஸ் 40 பேர், அதில் 5ல் 1 பங்கு அப்படின்னா இந்த கேர்ள்ஸ் மொத்தம் எத்தனை பேர் 40, அந்த 40 பேர் தான் நமக்கு 5 பங்குனா அதில் 1 பங்கு எவ்வளோன்னு பாருங்க. இதையும் கேன்சல் பண்ணால் 8. ஸோ அப்போ 1 பங்குன்றது எவ்வளவு 8. அப்போ கேர்ள்ஸில் எத்தனை பேர் எடுக்க சொல்கிறாங்க 8 பேரை எடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பாய்ஸில் 1/4, பாய்ஸ் மொத்தம் எத்தனை பேர் 60 பேர், அதில் 4ல் 1 பங்கு கால்வாசின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 60 தான் மொத்தம் 4 பங்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் 1 பங்குன்னு பார்க்கும்போது இதையும் கேன்சல் பண்ணால் எவ்வளவு 15. அப்போ 1 பங்கு எவ்வளவு 15. அப்போ பாய்ஸில் எவ்வளோ பேர் 15 பேர். இந்த 15 பேர் என்ன ஆயிடுறாங்க ஆப்சென்ட் ஆயிடுறாங்க. அப்போ கேர்ள்ஸில் 5ல் 1 பங்குனா 8 பேர் ஆப்சென்ட் ஆயிடுறாங்க. பாய்ஸில் 4ல் 1 பங்குனா 15 பேர் ஆப்சென்ட் ஆயிடுறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா 8யும் 15யும் கூட்டினா எவ்வளவு 23 பேர் ஆப்சென்ட் ஆயிட்டாங்க. மொத்தமாக கிளாஸில் எவ்வளோ பேர் ஆப்சென்ட் 23 பேர். என்ன சொல்கிறாங்க, விச் பார்ட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ப்ரெசன்ட், மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட் மொத்தம் ப்ரெசென்ட்டில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், நமக்கு மொத்த மாணவர்கள் எவ்வளவு 40ம் 60யும் கூட்டினா 100, மொத்தம் 100 பேர், அதில் எத்தனை பேர் ஆப்சென்ட் 23 பேர் ஆப்சென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க 77 பேர் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. அப்போ 77 பேர் ப்ரெசென்ட் அவுட் ஆஃப் 100, 77/100. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நீங்கள் பங்காக பிரித்து எடுத்துக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் 100% மாதிரி நான் வச்சு 100 வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ பாய்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ தனியாக பிரிச்சுக்கிறேன். அப்புறம் கேர்ள்ஸில் எவ்வளோ பங்கு பேர் ஆப்சென்ட்டு, பாய்ஸில் எவ்வளோ பங்கு பேர் ஆப்சென்ட்டுன்றதை தனியாக பிரிச்சுக்கிறேன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 23 பேர் எனக்கு ஆப்சென்ட்டு. ப்ரெசென்ட் ஆனவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100ல் 23 பேர் போயிட்டாங்கன்னா 77 பேர் ப்ரெசென்ட்டு. சரி, அடுத்து பாருங்கள், இது ஒரு லெட்டர் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ லெட்டர்ஸ்ன்றதை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். பாருங்கள், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ 12 எப்படி பிரிக்கலாம், 3 3ஆக பிரிக்கலாம், 4 4ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், 3 3ஆக பிரித்து பார்க்க போகிறேன். 3, அடுத்து ஒரு 3, அடுத்து ஒரு 3, அப்படி பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, ஏபி அப்படின்னு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதில் 3ஆவது லெட்டர் எனக்கு தெரியல. ஆனால் 2வது உள்ளது பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ள லெட்டர் எனக்கு தெரியல, 2, 3 லெட்டர் எனக்கு தெரியுது. அப்போ பாருங்கள், பிஏ அப்படின்னு வருது. அப்போ 3ஆவது லெட்டர் எல்லா இடத்துலையும் எங்கே வருது, ஏ வருது. அப்போ நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஏ போடுறேன். அதுமாதிரி எல்லாத்துலேயும் முதல் லெட்டர் என்ன வருது, ஏபிஏ. பாருங்க, ஏபிஏ, ஏபிஏ, அடுத்து பாருங்க ஏ வருதா, அடுத்து என்ன வரும் பிஏ, அடுத்து பாருங்க ஏபிஏ. அப்போ பாருங்க, நான் எடுத்த ஸ்டேட்மெண்ட் மாதிரியே இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏஏபிஏஏ, ஏஏபிஏஏ இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நீங்கள் சீக்வன்ஸாக பிரித்தாதான் அதை என்ன பண்ண முடியும், போட முடியும். ஒருவேளை இப்படி ஆன்சர் வரலாம், 4 4ஆக பிரித்து பார்த்துருக்கணும். ஸோ 3 3 பிரிக்கும் போது ஆன்சர் வருது. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஏபிஏஏ இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, 112வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டைஸை கொடுத்துருக்காங்க. டைஸ் எனக்கு 1லேருந்து 6 நம்பர் போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 2க்கு ஆப்போசிட் 3, 2க்கு ஆப்போசிட் என்னவா இருக்குது 3ன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டாங்க. அதுமாரி 2க்கு அட்ஜஸ்டன்ட்ல என்ன வருதுன்னா 4 6 வருதான். 2க்கு பக்கத்தில் நமக்கு டைஸ்ன்னு பார்க்கும்போது 3 3 ஃபேஸ் தான் தெரியும். அப்போ இந்த இடத்துல 4 6 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2க்கு ஆப்போசிட் கண்டிப்பாக என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 4க்கு ஆப்போசிட் 6க்கு ஆப்போசிட் பார்க்கும்போது 1 அல்லது 5 வரும், 1 அல்லது 5 வரும். அப்படி தானே, 1 அல்லது 5 எதில் வேணாலும் வரலாம். 4க்கு ஆப்போசிட் 1 வரலாம், அதேமாதிரி 6க்கு ஆப்போசிட்டும் 1 வரலாம், அல்லது 4க்கு ஆப்போசிட் 5 வரலாம், அதே மாதிரி 6க்கு ஆப்போசிட்டும் 5 வரலாம். ஏன்னா நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், 2க்கு ஆப்போசிட் 3, 2க்கு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது 4 6 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 4க்கு ஆப்போசிட்டில் மீதி 2 நம்பர் என்னவா நமக்கு வரல அப்படின்னு பார்க்கும்போது 1 5. அப்போ 4க்கு ஆப்போசிட் 1 5 இருக்கலாம், அல்லது 6க்கு ஆப்போசிட் 1 5, இந்த 2ல் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது நமக்கு டெஃபினட்டாக தெரியாது. ஸோ அப்போ நம்ம இதை வச்சு தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 இஸ் ஆப்போசிட் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 4க்கு ஆப்போசிட் 1 வந்துருச்சுன்னா 6க்கு ஆப்போசிட் 5 வரணும், அல்லது 4க்கு ஆப்போசிட் 5 வந்துருச்சுன்னா 6க்கு ஆப்போசிட் 1 வரணும். 1ம் 5ம் ஆப்போசிட்டாக வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு 2க்கு ஆப்போசிட் 3 போயிடுச்சு, 4ம் 6ம் ஆப்போசிட்டாக வரக்கூடாது, ஏன்னா பக்கத்து சைடு. அப்போ 1ம் 5ம் நமக்கு பக்கத்து சைடாக வரலாமே தவிர ஆப்போசிட் சைடாக வர முடியாது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அடுத்து பாருங்க, 4 இஸ் ஆப்போசிட் டு 6. 4ம் 6ம் ஆல்ரெடி பக்கத்தில் வந்துட்டு அப்படின்னா ஆப்போசிட்டாக வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஸோ அப்போ இதுவும் தப்பு. அடுத்து பாருங்க, 4 இஸ் அட்ஜசன்ட் டு 2 and 6. 4க்கு பக்கத்தில் 2 6 வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம்.
ஓகேவா? 2க்கு பக்கத்தில் 4 6 வரும்போது 4க்கு பக்கத்தில் 2 6 வர முடியுமானா கண்டிப்பாக வரலாம். அப்போ இது கரெக்டு. அடுத்து உள்ளதையும் செக் பண்ணிடலாம். 1 இஸ் adjacent to 2 and 3. ஸோ 1க்கு பக்கத்தில் 2ம் 3யும் வருமானு கேட்டிருக்காங்க. நமக்கு பாருங்க 2ம் 3யும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் சைடு நம்ம கொடுத்துட்டான். ஸோ அப்போ 1க்கு பக்கத்தில் 2 வரலாம் அல்லது 3 வரலாம். ரெண்டும் பக்கத்தில் வர முடியாது. ஸோ அப்போ இது தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா 4க்கு பக்கத்தில் 2ம் 6ம் வரலாம். அதான் கரெக்டான ஆன்சர். 113வது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு இது ஒரு டைப் ஆஃப் கோடிங் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்றதை பார்த்துடலாம். லுக்குன்ற வார்த்தைக்கு என்ன கோடுன்னு கேட்குறான். அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் லுக் எங்கே இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு லுக். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது சென்டென்ஸ்ல இது வந்திருக்கான்னு பாருங்க. ஸ்கை இன் ப்ளூ லுக் வரல. ஸ்கை இன் டீப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வரல அப்படின்னா இந்த இடத்துலையும் லுக் வரல. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க பக்கத்தில் சீங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அந்த சீங்கிற வார்த்தை நமக்கு இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு. அப்போ ஒரே மாதிரி லெட்டர் இங்கே வரும்ல. என்ன லெட்டர்னு பாருங்க. இங்கே 6 9 8, இங்கே 2 4 6. அப்போ இந்த இடத்துல 6ம் 6ம் சேமாக வந்திருக்கு அப்படின்னா சியோட கோடு என்னது 6 அப்படின்னு போட்டுடலாம். அதே மாதிரி பாருங்க ப்ளூங்கிறது இங்கேயும் வந்திருக்குது இங்கேயும் வந்திருக்கு. அப்போ 6 ஆல்ரெடி விட்டுங்க. இங்கே 9 8 இருக்கு, இங்கே 4 8 1. அப்போ எது சேமாக இருக்கு? 8 8 சேமாக இருக்கு. அப்போ இதை கட் பண்ணிட்டான். மீதி என்ன இருக்கு? 9 மட்டும்தான். அப்போ லுக்குக்கு என்ன கோடு? 9 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கொஸ்டின்லேருந்தே போயிடலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்க வேணாம். ஸோ நமக்கு இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 9 தான் கரெக்டான ஆன்சர். லுக்குக்கு 9 கரெக்டான ஆன்சர். சரி அடுத்து பாருங்க. அடுத்துள்ளது நமக்கு 114வது கொஸ்டினை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க இந்த இடத்துல நமக்கு டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 5 8 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ +4 இங்கேயும் +4 சென்டரில் என்ன பண்ணியிருக்கான்? +3ஆல் ப்ளஸ் பண்ணியிருக்கான். ஸோ அடுத்து பாருங்க 2 6 10 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இங்கே பாருங்க நமக்கு +4 இங்கேயும் +4 சென்டரில் என்ன பண்ணியிருக்கான்? நமக்கு +4 அப்படின்ற ஒரு லாஜிக்கை பில்ட் பண்ணியிருக்கான். ஸோ அடுத்துள்ளது பாருங்க HLPT. அப்போ ஹெச்ங்கிறது 8th லெட்டர், அடுத்து 12th, அடுத்து 16, அடுத்து 20. கரெக்டா? அப்போ இங்கே பண்ணியிருக்கான் +4 இங்கேயும் +4 சென்டரில் மட்டும் என்ன பண்ணியிருக்கான்? +4 இப்படி லாஜிக்கை கொடுத்துருக்கான். அடுத்து உள்ளது பாருங்க 13 17 22 இங்கே 26. ஓகேவா? இங்கே பாருங்க +4 இங்கேயும் +4 இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான்? +5. ஓகேவா? +5 அப்படின்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி லாஜிக் வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல வேற ஒன்றும் கிடையாது. ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால இந்த இடத்துல வேற எந்த லெட்டர்லையாவது வவ்வல்ஸ் வந்திருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதுலேயுமே வவ்வல்ஸ் வரல. இதில் மட்டும்தான் வவ்வல்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல கோடிங் டீகோடிங் வச்சு அவன் பேசலை, வவ்வல்ஸ் வச்சு கேட்குறான். ஸோ இந்த இடத்துல வவ்வல்ஸ் வந்திருக்கனால இதுதான் கரெக்டான ஆன்சர். AEHL அப்படின்றது ஆன்சராக கொடுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க 115 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் பிரேவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீரத்துடன் செயல்படுவரிடம் கீழ்காணுவற்றுள் எது காணப்படும் கேட்குறாங்க. வீரமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல தைரியம் அப்படின்ற ஒன்று இருக்கும். அப்படிதானே? ஸோ அப்போ தைரியம். ஸோ அவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா அல்லது எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்களா நாலேஜாக இருப்பாங்களா அப்படி சொல்ல முடியாது. வீரமாக இருக்கிறாங்கன்னா அங்கே தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் வெளிப்படும். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு கரேஜ் அப்படின்றது நம்ம பிரேவரிக்கு உள்ள சொல்லலாம். ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு மெனி சச் கான்சனன்ட், அதாவது இங்கே எத்தனை கான்சனன்ட் ஆர் தேர் இன் அபோவ் அரேஞ்ச்மெண்ட் விச் இஸ் இமிடியேட்லி ப்ரிசிடட் பை சிம்பிள். அப்போ கான்சனன்ட்டுக்கு முன்னால் என்ன வரணுமா? சிம்பிள் வரணுமா? ஸோ அதே மாதிரி கான்சனன்ட்டுக்கு ஃபாலோட் பை நம்பர் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சிம்பிள் அதுக்கு அடுத்து கான்சனன்ட் அடுத்து நம்பர். ஸோ அப்போ அப்படியே நம்ம ஆர்டரில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க சிம்பிள் எங்கே இருக்குது? இங்கே டாலர் சிம்பிள். அதுக்கடுத்து கான்சனன்ட் இருக்கா? இருக்குது. அடுத்து ஒரு நம்பர் இருக்கா? இருக்குது. அப்போ பாருங்க சிம்பிள் கான்சனன்ட் நம்பர், சிம்பிள் கான்சனன்ட் நம்பர். அப்போ ஒரு டைம் ரிப்பீட் ஆயிடுச்சு. அடுத்த சிம்பிள் எங்கே இருக்குது? பாருங்க இங்கே இருக்குது சிம்பிள் ஏ இருக்குது. ஏங்கிறது நமக்கு கான்சனன்ட் கிடையாது, வவ்வல். ஸோ அப்போ இதை விட்டுறலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க சிம்பிள் நமக்கு டாலர் சிம்பிள் கே, அடுத்து நம்பர் இருக்கான்னு பாருங்க இல்லை, அப்போ அதை விட்டுறலாம். அடுத்து பாருங்க சிம்பிள் அட் இருக்குது. அட் த ரைட் ஆஃப் சிம்பிளுக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்குது? கான்சனன்ட், அடுத்து என்ன இருக்குது? நம்பர். ஸோ அப்போ இது ஒரு லாஜிக் 2. அடுத்து காப்பிரைட்டுக்கு அடுத்து கான்சனன்ட் இருக்குது, அடுத்து ஒரு சிம்பிள் இருக்குது, அப்போ வர முடியாது. டாலர்ஸ் அடுத்து ஒரு
ஸ்டார் சிம்பிள் இருக்குது, ஸ்டார் சிம்பிளுக்கு அடுத்து கான்சனன்ட் இருக்கா இல்லை, அப்போ அதுவும் வராது. அப்போ 2 தான். நீங்கள் எடுத்துக்க ராஜுக்கு கரெக்டாக பார்த்துக்கணும். சிம்பிள் அடுத்து கான்சனன்ட் அடுத்து நம்பர் இந்த மாதிரி தான் வரணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 2 இடத்துல மட்டும் தான் இது வருது. ஓகேவா? பர்சன்டேஜ் K3 அப்படின்றதுல வருது, @N4 அப்படின்றதுல வருது. ஸோ அப்போ நமக்கு 2 தான் கரெக்டாக வருது. அப்போ 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி கரெக்டான ஒன்று. ஓகேவா? ஸோ தமிழில் பார்த்துக்குங்க. ஸோ நமக்கு என்ன வரணும்? குறியீடுக்கு முன்னரும் அடுத்ததாக எண்ணும், அதாவது கான்சனன்ட் அப்படின்ற ஒன்று நீங்கள் இதில் அவன் கரெக்டாக கொடுக்கல. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தா தான் நமக்கு தெளிவாக இருக்கும். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை மெய் எழுத்துக்கள் நம்ம சொல்லுவோம்ல, அப்போ பாருங்கள் மெய் எழுத்துக்கள் எத்தனை உள்ளனன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மெய் எழுத்துக்கு முன்னால் நமக்கு என்ன வரணும்? குறியீடு. அப்போ மெய் எழுத்து அதுக்கு முன்னால் என்ன வரணும்? குறியீடு வரணும். குறியீடு அதேமாதிரி மெய் எழுத்துக்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்னா எண் வரணும். அப்போ அதே மாதிரி தான் குறியீடு மெய் எழுத்து எண் அப்படின்னு வரணும். ஸோ நம்ம இங்கிலீஷில் பார்த்தா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இருக்கணும், அடுத்து கான்சனன்ட் இருக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கணும். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் 2, அதாவது பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்து இதுக்கு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சராக நம்ம எதை எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த 2 ஆப்ஷனுமே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், A இஸ் ஈக்குவல் டு 80 நமக்கு ஆஷ் சிம்பிள், அதாவது ஆஷுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிவைடட் பைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 80 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மறுபடியும் ஆஷ் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை பி அப்படின்னு சொல்லி போடுறோம். இதுதான் நமக்கு வருது. சில பேர் என்ன பண்ணிடுவீங்க, அதை அப்படியே எடுத்து மல்டிப்ளை பண்ணி இப்படி மாற்றி வச்சுருப்பீங்க. ஓகேவா? இப்படி மாற்றி வச்சுருப்பீங்க. ஸோ ஆனால் அவன் கொடுத்துருக்கதை அப்படியே பாருங்கள், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். இப்படி இருக்குது. ஆப்ஷன் சியை பாருங்கள், A இஸ் ஈக்குவல் டு 80 டிவைடட் பை 100ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ A இஸ் ஈக்குவல் டு 80 டிவைடட் பை 100. ஸோ இதை நம்ம ப்ராக்கெட்டில் எடுத்துக்கிட்டோம். மல்டிப்ளை, ஏன்னா ஸ்டார்னா என்னது? மல்டிப்ளை நமக்கு பி. ஸோ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, சேலரி ஆஃப் ராம், அதாவது ஏ, ராமோட சேலரி ஏ, அது எவ்வளோனா 80% ஆஃப் சேலரி ஆஃப் பி. ஓகேவா? ஸோ அப்போ ஏவோட சேலரிங்கிறது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 80% ஆஃப் பியோட சேலரி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இந்த பர்சன்டேஜ் நம்ம எடுத்தோன்னா எப்படி போடுவோம்? A இஸ் ஈக்குவல் டு 80/100 இன்ட்டு பி இப்படி தானே போடுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு எந்த இடத்துல ஆன்சர் வருது பாருங்கள், ஆப்ஷன் சியில் தான் ஆன்சர் வருது. ஸோ அப்போ கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு தமிழில் தெளிவாக, தமிழில் பார்க்குறவங்க தமிழையும் கரெக்டாக பார்த்துக்கணும். ராம் என்பவரின் வருமானம் ரவியின் வருமானத்தில் 80% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராமோட வருமானம் அதுதான் நமக்கு ஏன்னு வச்சுக்கிறோம். அது எவ்வளோன்னா ரவியோட வருமானத்தில் 80% அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரவிங்கிறது பி. ஸோ அப்போ இந்த பர்சன்டேஜ் போடும்போது 80/100 மல்டிப்ளை பி இப்படி தான் வரணும். ஸோ அப்போ இதுபடி நமக்கு எது கரெக்டான ஆன்சராக வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சராக வருது. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நீங்கள் மாற்றி போடக்கூடாது. இங்கே டிவைட் பை தானே சார், அதை மல்டிப்ளையாக மாற்றி போடலாம் அப்படின்னா அப்படி போட வேணாம். எது கரெக்டாக இருக்குதோ அப்படியே டெஃபினட்டாக எடுத்து பார்த்துக்கிட்டால் போதுமானது. சரி, அடுத்து பாருங்கள், நமக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நியூக்ளியர் பவர் கேனாட் மேக் ஏ கண்ட்ரி செக்யூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அணு ஆயுதங்கள் அப்படின்றது ஒரு நாட்டோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாதது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பாதுகாப்பை உருவாக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ஆக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வி ஷுட் ஸ்டாப் ஃபர்தர் இன்க்ரீசிங் அவர் நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல நமக்கு நியூக்ளியர் பவர் அப்படின்றது வெறுமையாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நாட்டின் அணுசக்தியால் நாட்டின் பாதுகாப்பை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, பாதுகாப்பை உருவாக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் பவர் தான் இன்றைக்கி வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜியில் ஒன்று, அப்படி தானே? ஸோ அப்போ அதனால் பாதுகாப்பை உருவாக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே தவிர அதை ஸ்டாப் பண்ணணும், அது நமக்கு பயனுள்ளது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லலை. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது நம்ம கரெக்டுன்னு சொல்லி சொல்ல முடியாது. அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, வி ஷுட் டெஸ்ட்ராய் அவுட் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அணுசக்தியை அழிச்சிடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அணுசக்தியை நம்மளால அழிக்க முடியுமா? அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்போ அணுசக்தியை அழிக்க முடியுமா? அழிக்கணுமா? அதை கண்டிப்பாக கூடவே முடியாது. ஸோ அப்போ அதுவும் நமக்கு கரெக்டாக வராது. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, தூதரக உறவுகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா,
அணுகுண்டை வச்சு பேசுகிறாங்க. அணுகுண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பேசுகிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன்லையும் அணு சக்தியை பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? அணு சக்தியை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கு உள்ள என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அணுகுண்டு தான். அணுகுண்டு அப்படின்ற ஒன்று தயாரிக்கிறதுனால அது நாட்டோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது, அது பாதுகாப்பை உருவாக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பாம்பு போட்டிங்கன்னா அவங்க ஒரு பாம்பு போடுவாங்க, அப்படி தானே? ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அணுசக்தின்றது ஒரு நிரந்தர முடிவு கிடையாது. அதனால ஒரு நாடு செக்யூராக இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை என்ன சொல்லலாம், இந்த அணுசக்தியை விட்டுட்டு நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ரிலேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அப்போ அதுதான் அதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வெறும் அணு ஆயுதத்தை நம்பி ஒரு நாட்டை நான் பாதுகாப்பாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மற்ற நாடுகளோட நல்ல ஒரு ரிலேஷனை மெயின்டைன் பண்ணும்போது அந்த நாடு பாதுகாப்பாக இருக்க முடியும். ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். ஏன்னா மற்ற நாட்டோட தூதரக உறவுகளை மேம்படுத்துறது, அதை கவனம் செலுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்டான ஆன்சர். நடவடிக்கை 3 மட்டும் சரியானது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, கேலண்டர் ரொம்ப ஈஸியான சம்மா கொடுத்துருந்தாங்க. ஜனவரி 1, 2007 நமக்கு திங்கக்கிழமை. ஓகேவா? ஜனவரி 1, 2008 நமக்கே தெரியும். ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷம் போனோம்னா ஆர்டினரி இயராக இருந்துச்சுன்னா ஆட் டேஸ் 1ன்னு படிச்சிருக்கோம். அதே லீப் இயராக இருந்துச்சுன்னா ஆட் டேஸ் 2ன்னு படிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், 2007 இருந்து 2008 போகிறோம். ஸோ அப்போ 2007 2008 போகும்போது பிப்ரவரி எந்த வருஷத்தோடைய பிப்ரவரி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம். 2007 பிப்ரவரி தான் கணக்கில் எடுத்துக்குவோம். ஸோ அப்போ 2007 நமக்கு என்னது? ஆர்டினரி இயர். ஓகேவா? ஆர்டினரி இயர்னா ஆட் டேஸ் எவ்வளவு? 1. ஸோ அப்போ ஒரு ஆடி டேஸை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ அப்போ இது திங்கக்கிழமைனா ஒரு நாளை கூட்டினா நமக்கு என்ன வந்துடும்? அடுத்த வருஷத்துடைய முதல் நாள் வந்துடும். ஸோ அப்போ இதுக்கு திங்கக்கிழமைனா எது கரெக்டான ஆன்சர்? செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே தான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் நம்ம நிறைய டைம் போட்டோம், அப்படி தானே? ஸோ அப்போ தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பிப்ரவரியை ஆர்டினரி இயரில் கால்குலேட் பண்ணுறீங்களா, லீப் இயரில் கால்குலேட் பண்ணுறீங்களா, அதுதான் முக்கியமானது. ஸோ இந்த இடத்துல பிப்ரவரி 2007 பிப்ரவரி கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா 2007 2008 ஜனவரி வரைக்கும் போகிறீங்க. ஸோ 2008 பிப்ரவரி நம்ம போகவே இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல பிப்ரவரி எங்கேருந்து தான் வருது? 2007 வருஷத்தோட பிப்ரவரி தான் வருது. 2007 ஒரு ஆர்டினரி இயர், ஆடு டேஸ் நமக்கு 1 தான். ஸோ அப்போ ஒரே ஒரு நாளை மட்டும் ஆட் பண்ணால் போதும். திங்கக்கிழமையிலேருந்து ஒரு நாளை கூட்டினா செவ்வாய்க்கிழமை, அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல 2020 ஜனவரி 1 வியாழக்கிழமைன்னு கொடுத்துறாங்க. 2021 ஜனவரி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, 2020 ஜனவரிலேருந்து 2021 ஜனவரி வரைக்கும் போறீங்க. அப்போ இந்த இடத்துல பிப்ரவரிங்கிறது ஒன்று உள்ள வருது. எந்த வருஷத்தோட பிப்ரவரி? 2020 பிப்ரவரி. ஓகேவா? ஏன்னா ஜனவரி அடுத்து பிப்ரவரி. அப்போ 2020 பிப்ரவரி தான் கணக்கில் எடுத்துக்கணும். 2020 நமக்கு என்ன இயர்? லீப் இயர். ஸோ லீப் இயர்னா நமக்கு ஆட் டேஸ் எவ்வளவு? 2. அப்போ 2 கூட்டணும். ஸோ அப்போ பாருங்க, நம்ம இங்கேருந்து 2 நாளை உள்ளே கூட்டினா ஆன்சர் வந்துடும். வியாழக்கிழமை +1 போட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை, +2 போடும்போது சனிக்கிழமை. ஓகே, வெள்ளி சனி. அப்போ இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை. ரெண்டும் ஒரே பேட்டர்ன், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆர்டினரி இயர்ஸு, லீப் இயரு, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டான ஆன்சர் சனிக்கிழமை, அதான் கரெக்டான ஆன்சர். பிப்ரவரி எங்கே வருதுன்றதை பார்த்தாலே போட்டுடலாம். 121 கொஸ்டின் பாருங்கள். சூஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அஸ் த ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தொழிற்சாலையில் எப்போதும் இருப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒர்க்கர்ஸ் தான். இதை நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு தொழிற்சாலைன்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அது என்ன இருக்கணும்? தொழிலாளர்கள், அங்கே வேலை பார்க்கக்கூடிய லேபர்ஸ் இருக்கணும். அங்கே ஃபைல்ஸு, மின்சாரம், புகைப்போக்கி அப்படின்ற ஒன்று நமக்கு இருக்குமா என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்கணும்? ஒரு ஃபேக்ட்ரின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த இடத்துல ஃபேக்ட்ரிக்கு வேலை பார்க்கக்கூடிய லேபர் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, 122 366 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தின் பக்கங்களை எண்ணுவதால் எத்தனை இலக்கங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், ஒரு புத்தகம் மொத்தம் 1வது பேஜ்லேருந்து 366 பேஜ் இருக்குது. எத்தனை லெட்டர்ஸை பயன்படுத்தி அதை எழுத முடியும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1ல் இருந்து 9 பேஜ் வரைக்கும் நம்ம எத்தனை லெட்டர் பயன்படுத்தோம்? 1, 2, 3ன்னு சொல்லி ஒவ்வொரு லெட்டராக பயன்படுத்தும். அப்போ 1ல் இருந்து 9 வரைக்கும் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 லெட்டர் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, 10வது பேஜ்ல இருந்து 99வது பேஜ் வரைக்கும் ஒவ்வொரு பேஜுக்கு எத்தனை லெட்டரை பயன்படுத்தும்? 2 லெட்டரை பயன்படுத்தும். அப்போ 10ல் இருந்து 99 வரைக்கும் மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 90 லெட்டர் நம்ம கையில் இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்க, 100வது பேஜில் இருந்து அவன் எத்தனை பேஜ் வரைக்கும் கொடுத்துருக்கான்?
366 வரைக்கும் கொடுத்துருக்கான். அப்போ 366 வரைக்கும் மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 267 பேஜ் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க 1லேருந்து 9வது பக்கம் வரைக்கும் 9 பேஜ் இருக்கு. 10லேருந்து 99வது பக்கம் வரைக்கும் 90 பேஜ் இருக்கு. 100லேருந்து 366 வரைக்கும் 267 பேஜ் இருக்கு. 9 பக்கத்துக்கு எத்தனை லெட்டர் தான் பயன்படுத்தும்? ஒரே ஒரு நம்பர் தான் பயன்படுத்தும். 10லேருந்து 99 வரைக்கும் பாருங்க. 10னா 2 லெட்டர், 11னா 2 லெட்டர், 12னா 2 லெட்டர். அப்போ எத்தனை லெட்டர் பயன்படுத்தும்? 2 லெட்டர் பயன்படுத்தும். அதே மாதிரி 100, 101, 102லாம் போனீங்க அப்படின்னா எத்தனை லெட்டர் பயன்படுத்துவீங்க? எத்தனை நம்பர் பயன்படுத்துவீங்க? 3 நம்பர் ஒவ்வொரு பேஜுக்கும் பயன்படுத்தும். அப்போ மல்டிப்ளை 3. ஓகேவா? ஸோ அப்போ 9 × 1 9, 90 × 2 போட்டிங்க அப்படின்னா நமக்கு 180. ஸோ 267 × 3 போட்டிங்க அப்படின்னா ஸோ நமக்கு 1, ஸோ பேலன்ஸ் 2, ஸோ 18 20க்கு 0, மீதி 2 6 8. ஓகேவா? ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 990. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ எவ்வளவு நம்பர்ஸை பயன்படுத்தணும் தான் நமக்கு கேட்குறாங்க. 990 கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த இதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஒரு நாயானது தெற்கு திசையை நோக்கி 50 அடி ஓடுது. கடைசி என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? எந்த திசையை நோக்கி தான் நிற்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸு நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த டேரக்ஷன் தானே கேட்குறான். அதனால் அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் வரையணும்னு அவசியம் இல்லை. சரி பாருங்கள், ஒரு நாயானது ஃபஸ்ட்டு தெற்கு நோக்கி 50 அடி தூரம். அப்போ சவுத்தை நோக்கி எவ்வளோ வருது? 50. சரி ஓகே, சவுத்தை நோக்கி போட்டாங்க தான் சவுத்து நோக்கி வருது. ஓகேவா? அடுத்து என்ன ஆகுது? இடதுபுறம்ன்றது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ இடதுபுறம். ஓகேவா? அடுத்து என்ன ஆகுது? மறுபடி திரும்பி 20 அடி தூரம் ஓடுகிறது. மீண்டும் இடதுபுறம். அப்போ இடதுபுறம்னு சொல்லி பார்க்கும்போது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், மறுபடியும் மேலே போயிருது. ஓகேவா? 7 அடி தூரம் ஓடுது. மறுபடி இடதுபுறம். அப்போ அதுவும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ இந்த இடத்துல அது திரும்பிடுது. ஸோ அப்போ இந்த இடத்துல இடதுபுறம் திரும்பி ஓடுது. அடுத்த புறம் என்ன பண்ணுது? வலதுபுறம் திரும்பி ஓடுதான். அப்போ அகெயின் வலதுபுறம் ஒன்று திரும்புது. ஸோ அப்போ மறுபடியும் மேலே நோக்கி ஓடுது. அடுத்து என்ன ஆகுது? மீண்டும் வலதுபுறம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சவுத்து, அடுத்து லெஃப்ட் திரும்புகிறாங்க, அடுத்து லெஃப்ட் திரும்புகிறாங்க, அடுத்து லெஃப்ட் திரும்புகிறாங்க, அடுத்து ரைட்டு திரும்புகிறாங்க, அகெயின் ரைட். ஸோ அப்போ லாஸ்ட்டு எங்கே ஓடிட்டுருக்காங்க? ரைட்டு திரும்பி நேராக ஓடிட்டுருக்காங்க. இப்போ இது எந்த திசைன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியும். இந்த புள்ளியிலேருந்து பாருங்கள், இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அப்போ எந்த திசையை நோக்கி ஓடுது? கிழக்கு. ஈஸ்ட்டை நோக்கி தான் ஓடுது. ஈஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர். கிழக்கு தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? டிஸ்டன்ஸை வரையணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஏன்னா டைரக்ஷனை மட்டும் நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால் அதை மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 124வது கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ இஸ் 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி. அதாவது பி இருக்கு, பி தான் இந்த புள்ளி. ஓகேவா? இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகேவா? பியில் இருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் யார் இருக்கா அப்படின்னா ஏ இருக்கான். ஓகேவா? பியோட நார்த் ஈஸ்ட். ஏன்னா இதுதான் நார்த்து, இதான் ஈஸ்ட்டு. நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் யார் இருக்கா? ஏ. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க? பி இஸ் 50 மீட்டர்ஸ் நார்த் வெஸ்ட் ஆஃப் சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சிக்கு நார்த் வெஸ்ட்டில், அப்போ சி இங்கே இருக்குன்னு வைங்களேன், சி இங்கே இருக்குது, இதான் நார்த்து, இதான் வெஸ்ட்டு. இந்த நார்த் வெஸ்ட்டில் 50 மீட்டரில் ரெண்டும் பாருங்கள் ஒரே டிஸ்டன்ஸ் தானே. ஸோ அப்போ இதுவும் 50னா இதுவும் அவ்வளோதான் 50. நார்த் வெஸ்ட்டில் யார் இருக்கா? இப்போ பி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிடும். தமிழில் பாருங்கள், ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையில், பிக்கு வடகிழக்கு திசையில் யார் இருக்கா? ஏ 50 மீட்டரில். அதே மாதிரி பி ஆனது சிக்கு வடமேற்கு, சிக்கு வடமேற்கு திசையில் யார் இருக்கா? 50 மீட்டரில் பி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஏல இருந்து சியோட டைரக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஏல இருந்து சியோட டைரக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா டுவர்ட்ஸ் சவுத், அதாவது தெற்கு திசை தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஏன்னா நீங்கள் எங்கேருந்து பார்க்கணும்? ஏல இருந்து சிக்கு பார்க்கணும், சிலேருந்து ஏ பார்த்துறாதீங்க. ஏலேருந்து சி பார்க்கும்போது சவுத் டைரக்ஷன், அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 125. இந்த கொஸ்டின் உங்களுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஈஸியாக நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்னு பாருங்கள். நமக்கு 1 2 3 4 5 6 3 6 லெட்டர், இங்கே 5 லெட்டர், இங்கே 4 லெட்டர், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒன்று மட்டும் தான் 3 லெட்டர். அப்போ 3 லெட்டருக்கு 3 லெட்டர் கோடிங் என்னன்னு பாருங்கள், ஏபிஐ. அப்போ பாருங்கள் நெட்டுக்கு, ஏன்னா அவன் கேட்குற கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா என்இஇடிக்கு என்ன கோடுன்னு தான் கேட்குறான். கரெக்டாக அவன் பாருங்கள், என்இடிக்கு நம்ம ஏபிஐன்னு சொல்லி கோடு பார்த்துட்டோம்.
சரி, இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன நம்பர் என்னென்ன லெட்டரை வச்சு கோட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க என். என்னங்கிற லெட்டர் வேற எங்கேயாவது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, என் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த 3 லெட்டர்லையும் இந்த 3 வேர்ட்லையும் நமக்கு எது காமனாக வருது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தேடுங்க. ஓகேவா? இங்கே பாருங்க ஏபிஐ அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க CRNYங்கிறது 5 லெட்டர். 5 லெட்டர் இருக்குது எங்கே இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5. இங்கே பாருங்க சவுண்டுங்கிறது 5 லெட்டர் வேர்ட். அப்போ அதுவும் 5 லெட்டரில் வரக்கூடியது. அப்போ 5 லெட்டர் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது IJKTV அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு இருக்குது. IKMOP அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டும் தான் இதில் ஏதோ ஒன்று தான் இதுக்கு கோடு வரப்போகுதுன்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சவுண்டுக்கு இது இருக்கலாம் அல்லது க்ரோனிக்கு இது இருக்கலாம், நமக்கு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். எண்ணுக்கு என்ன கோடுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே ABIன்னு இருக்குது. இந்த 3 லெட்டரில் இந்த ரெண்டுலையும் எந்த லெட்டர் காமனாக இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் I இருக்குது, இங்கேயும் I இருக்குது, இங்கேயும் I இருக்குது. அதே மாதிரி பாருங்க இங்கேயும் N இருக்கு, இங்கேயும் N இருக்கு, இங்கேயும் N இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிடலாம், Nக்கு எனக்கு கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா I அப்படின்றத எடுத்துடலாம். ஓகேவா? சரி, அப்போ I போயிட்டு. ஓகேவா? மீது என்ன இருக்கு பாருங்க ET. ஸோ வேற எங்கேயா இருக்குன்னு பாருங்க. இங்கே இருக்குது, வேற நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. கரெக்டா? சரி, வேற எந்த இடத்துல இல்லை. ஸோ இப்போ இது என்ன லெட்டர் வேர்டு, எத்தனை லெட்டர் வேர்டுன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 7 லெட்டர் வேர்டு. கரெக்டா? ஸோ அப்போ 7 லெட்டர் வேர்டு இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7. ஸோ பாருங்க, அப்போ இந்த 2 இடத்துலையும் வரக்கூடிய ஒரே ஒரு லெட்டர் மட்டும் சேமாக இருக்கணும். கரெக்டா? இங்கே நம்ம ஐயை விட்டுட்டோம், AB இருக்கு. இங்கே ABன்னு ஏதாவது லெட்டர் இருக்கான்னு பாருங்க, B இருக்குது. அப்போ இங்கேயும் B இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ரெண்டுக்கும் காமனாக இங்கே E இருக்குது, இங்கே கோடிங் வேர்டில் என்ன இருக்குது B இருக்குது. அப்போ ஈயோட லெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா B. ஸோ அப்போ இன்னொன்று நம்ம சொல்லிடலாம், Tயோட லெட்டர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு A அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். கரெக்டாக? அப்படி தானே? ஸோ நம்ம Tயோட லெட்டர் ஏன்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ நான் இந்த இடத்துல போடும்போது எனக்கு NEETனா எப்படி போட போகிறேன், IBBA அப்படின்னு போட போகிறேன். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது IBBA அப்படின்னு ஒன்று இருக்குது, ABBI அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் எப்படி சார் கரெக்டாக போடணும்னா, நீங்கள் எல்லா லெட்டரையும் பாருங்கள், BLOOBBV எல்லாமே பாருங்கள் அசெண்டிங் ஆர்டரில் போகுது. இங்கே பாருங்கள் JKGOTV எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் போகும் பாருங்க. ABI CJMV அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏறு வரிசையில் போகுது, சின்ன லெட்டர்லேருந்து பெருசாக போகுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் போடும்போது எப்படி போடணும், சின்ன லெட்டர்லேருந்து பெரிய லெட்டர் தான் போடணும். AB அடுத்து ஒரு B அடுத்து ஒரு I. அப்போ எது கரெக்டான ஆன்சர்? இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சில பேர் இதை போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் இதை லாஜிக்கை கரெக்டாக பார்த்து போடணும். ஏன்னா இந்த இடத்துல அசெண்டிங் ஆர்டரில் தான் நம்ம எழுதியிருக்கான். அப்போ அதே மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் நம்ம எடுத்து எழுதணும். ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நிறைய பேர் இதுக்கு நிறைய டைம் எடுத்ததாக சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த வெறுமையாக இந்த நெட்டை மட்டும் வச்சு பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம், Nக்கு என்ன கோடு, Eக்கு என்ன கோடுன்னு பார்த்து Tயோட கோடை கண்டுபிடிச்சி ஈஸியாக போயிட்டு போயிடலாம். ஸோ அப்போ அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகரை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ரெண்டு இங்கே ஒன்று இப்படி வந்திருக்கு, இங்கே ஒன்று இங்கே வந்திருக்கு. கரெக்டாக? அதுமாதிரி இங்கே ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று வந்திருக்கு. கரெக்டாக? இங்கே ஒன்று வந்திருக்குன்னா கண்டிப்பாக என்ன வந்திருக்கணும், இங்கேருந்து இப்படி ஒன்று வந்திருக்கணுமா? சரி, ஓகே. அதுமாரி இங்கேருந்து இப்படி ஒன்று வந்திருக்குன்னா இங்கேருந்து ஒன்று இப்படி வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த மாதிரி எங்கே ஃபிகர் இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்திருக்கு பாருங்கள், இதில் வந்திருக்கு, இதில் வந்திருக்கு. வேறு எங்கேயாவது அதே மாதிரி இருக்கான்னு பாருங்கள். வேறு எங்கேயாவது அதில் மாதிரி இருக்கானா? இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அந்த ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒன்று வருது. அப்போ இங்கே உள்ளுக்குள்ளே வரணும். கரெக்டாக? அப்போ இங்கே பாருங்கள், இது அவுட்டரில் போயிருக்கு. அப்போ இன்னரில் வரணும். இன்னரில் எது வந்திருக்கு, இதான் வந்திருக்கு. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர் ரொம்ப ஈஸியாக கேட்டாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், நமக்கு ஒரு மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. மிரர்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். மிரர்னா அப்படியே லெஃப்ட் ரைட்டாக வரணும், ரைட்டு லெஃப்ட்டாக வரணும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இந்த மாதிரி நமக்கு பிரித்து இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல்லாக நமக்கு ஷேட் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அதாவது இது அப்படியே இங்கேருந்து லெஃப்ட் வருது. இதே நீங்கள் அங்கே போடும்போது என்ன ஆகும், லெஃப்ட் ரைட்டாக வரும், ரைட்டு லெஃப்ட்டாக வருமா? ஸோ அப்போ இப்படி போடும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இது இங்கே மாறி இருக்கும். சேம் இது இப்படி இருக்கா, ஆனால் அது எப்படி போயிருக்கணும், இப்படி போயிருக்கணும். கரெக்டாக? இப்படி மாறி இருக்கணும். இங்கே ஃபுல்லாக நமக்கு ஷேடாகி வந்திருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எங்கே ஆன்சர் இருக்குன்னு பாருங்கள். இங்கே அது அப்படியே இருக்குது. அப்போ இதை விட்டுறலாம். இங்கே பாருங்கள், நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான். ஆனால் பாருங்கள், இங்கே எம்டியாக இருக்கிறது கீழே வரும்போது எம்டியாக தான் வரணும். இங்கே ஷேட் பண்ணி வந்திருக்கு. அப்போ இது தப்பு. ஏன்னா மேலே இருக்கிறது கீழே மாறக்கூடாது. ஸோ அப்போ இது தப்பு, போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நமக்கு ஷேடாக இருக்குது. இதே மாதிரி நமக்கு கோடை இப்படி போட்டிருக்காங்க. சேம் கீழே எம்டியாக வந்திருக்கு. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர்.
இது அப்படியே தலைகீழ திருப்பி கொடுத்துருக்காங்க பாருங்க, தலைகீழ திரும்பக்கூடாது, மிரரில் தலைகீழ திரும்பக்கூடாது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜும் நமக்கு கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினாக தான் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இல்லை. சரி, அடுத்து பாருங்க, ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. எண்டிவேர் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துட்டு இந்த வேர்டில் இருந்து எந்த வேர்டை மட்டும் உருவாக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு எந்தெந்த வேர்ட்லாம் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ENDEAVORS அப்படின்ற லெட்டர் இருக்குது. ஸோ இதில் வேறு எந்தெந்த வேர்டை உருவாக்க முடியும்னு பார்க்கும்போது ஓட் அப்படின்ற வார்த்தையை உருவாக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல டீங்கிற வேர்டு இங்கே நமக்கு இல்லை. ஸோ அப்போ இது மட்டும் உருவாக்க முடியும். மற்ற எல்லாத்தையும் உருவாக்க முடியும். ரோஸ் ROSE உருவாக்க முடியும். எண்டு உருவாக்க முடியும். ENT உருவாக்க முடியும். டன் DONE உருவாக்க முடியும். அப்போ எதை மட்டும் உருவாக்க முடியாது? ஓட்டை மட்டும் உருவாக்க முடியாது. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, ஒரு சிலாஜிசம் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல் கேண்டில்ஸ் ஆர் லேம்ப், ஆல் கேண்டில்ஸ் ஆர் லேம்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் லேம்ப்ஸ் ஆர் பல்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல் லேம்ப்ஸ் ஆர் பல்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் நமக்கு டயக்ராம், வென் டயக்ராம் போட்டோம். இப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல் கேண்டில்ஸ் ஆர் பல்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா கேண்டில்ஸுமே பல்புக்குள்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். எல்லா கேண்டில்ஸும் லேம்புக்குள்ளே தான் இருக்குது. லேம்ப் எல்லாமே எதுக்குள்ளே தான் இருக்குது? பல்புக்குள்ளே தான் இருக்குது. அப்போ எல்லா கேண்டில், எல்லா மெழுகுவர்த்தியும் நம்ம எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம்? பல்புக்குள்ளே இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட் உள்ளது கரெக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆல் பல்ப் ஆர் கேண்டில்ஸ், எல்லா பல்புமே கேண்டிலுக்குள்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பல்பு தான் ரொம்ப பெருசு, கேண்டில் அதில் உள்ளே இருக்கக்கூடியது. அப்போ எல்லா பல்புமே கேண்டிலுக்குள்ளே வந்துருச்சான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் பல்ப் மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னா கேண்டிலாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ உள்ளது மட்டும் ஃபாலோ ஆகும். ஸோ நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். எல்லா மெழுகுவர்த்தி விளக்குகள், எல்லா விளக்குகளும் மின் விளக்குகள்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த டயக்ராம் வரைஞ்சி அதுக்கு கரெக்டாக போடுறப்ப உள்ள ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் ஃபாலோ ஆகும், ரெண்டாவது உள்ளது ஃபாலோ ஆகாது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்து பாருங்க, ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன் ஹவு மெனி வேஸ் எ கமிட்டி கன்சிஸ்டிங் ஆஃப் 3 men 5 women. ஸோ 3 பேர், 3 ஆண் மற்றும் 5 பெண்களை வச்சு ஒரு கமிட்டியை உருவாக்கணும். மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க? 5 ஆண்கள் இருக்காங்க, 6 பெண்கள் இருக்காங்க. இதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். 5 ஆண்கள், அதில் எத்தனை பேரை செலக்ட் பண்ணணும்? 3 பேரை. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டுனா என்னது? மல்டிப்ளை சிம்பிள். ஸோ மல்டிப்ளை 6 உமன் இருக்காங்க, அதில் எத்தனை பேரை செலக்ட் பண்ணணும்? 5 பேரை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய லாஜிக்கு. ஸோ நீங்கள் இதை எடுத்து எழுதிங்கன்னா 5 × 4 × 3 டிவைடட் பை 1 × 2 × 3. ஸோ 3 கேன்சல் பண்ணிடலாம், 4 2 கேன்சல் பண்ணால் 2. மல்டிப்ளை 6 × 5 நீங்கள் போட்டிங்கன்னா 6 × 5 × 4 × 3 × 2 × 1 அப்படின்னு போடுறீங்க. இங்கே 1 × 2 × 3 × 4 × 5. ஸோ பாருங்கள், இந்த 5 அப்படியே அடிச்சு கொடுத்துடலாம், இந்த 5 அடி கொடுத்துடலாம். மீதி பேலன்ஸ் இருக்கும், 6 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அப்போ இந்த இடத்துல 5 × 2 10 மல்டிப்ளை 6. இதுதான் கரெக்டான ஆன்சர். 6 × 10 நமக்கு ஆன்சர் 60. ஓகேவா? 10 × 6 ஆன்சர் நமக்கு 60. ஓகேவா? இந்த லாஜிக் மட்டும் எடுத்தால் போதும். மொத்தம் இருக்கிறவங்க அதில் நம்ம எத்தனை பேரை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் 60 கரெக்டான ஆன்சராக வரும். அடுத்து பாருங்கள், அதே மாதிரியே பெர்முடேஷன் காம்பினேஷனில் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 ஒயிட் பால் இருக்குது, அதுமாரி 4 ரெட் பால், 3 பிளாக் பால் இருக்குது. அதுலேருந்து 3 பாலை செலக்ட் பண்ணணும். அந்த 3 பாலில் ஒரு பால் என்னவா இருக்கணும்? பிளாக்காக இருக்கணும். அட்லீஸ்ட் 1ன்னு சொல்லி சொன்னோன்னா குறைஞ்சபட்சம் 1 இருக்கணும். அது 2 இருக்கலாம், 3மே பிளாக்காக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ அதான் லாஜிக்கு. ஸோ அதிகபட்சம் நமக்கு எத்தனை இருக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா லிமிட் கிடையாது. குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கணும்? 1 இருக்கணும். அப்போ நான் லாஜிக் படி எடுக்கிறேன். பிளாக் பால் மொத்தம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. மற்ற பால் எத்தனை இருக்குது? இங்கே ஒயிட் பால் 2, ரெட் பால் 4 இருக்குது. அப்போ மொத்தமாக அதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லாஜிக் எப்படி எடுக்கலாம்? ஒரே ஒரு பிளாக் பால், 3 பிளாக் பாலில் 1 எடுக்கிறேன், ப்ளஸ் அதோட சேர்ந்து, ஏன்னா அதோட சேர்ந்து நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா மீதி கலரில் இருக்கக்கூடிய 6 பாலில் 2 பால் எடுக்கணும். ஏன்னா மொத்தம் எத்தனை பால் எடுக்க போகிறோம்? மொத்தமாக 3 பால் எடுக்க போகிறோம், அதில் ஒரே ஒரு பிளாக். ஓகேவா? ஸோ அப்போ 3C1 மல்டிப்ளை 6C2 இப்படி ஒரு லாஜிக் எடுக்கலாம். ஒரு பிளாக் பால், 2 வேறு கலர் பால், இது ஒரு லாஜிக் எடுக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லலாம்? 2 பிளாக் பால், 3 பிளாக் பாலில் 2 எடுக்கிறேன், மற்ற 6 பாலில் 1 எடுக்கிறேன், இது ஒரு லாஜிக்கை எடுக்கலாம். மூணாவது, 3மே பிளாக்காக எடுக்க போகிறேன், இன்ட்டு 6 பாலில் 1 கூட நான் எடுக்க மாட்டேன் வேறு கலரில். இந்த மாதிரி 3 லாஜிக்கை எழுத போகிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது? 3C1 அப்படின்னா 3,
டிவைட் பை 1 போடுவேன் கரெக்டா. ஸோ இன்ட்டு 6C2னா 6 × 5 டிவைடட் பை 1 × 2. சரி ஓகே. ப்ளஸ் அடுத்த லாஜிக் படி பார்த்தீங்க அப்படின்னா 3C2 3 × 2 டிவைடட் பை 1 × 2 இந்த ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ அதே 3 தான். மல்டிப்ளை 6 × 1 அப்போ 6/1 அப்போ 6ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் அடுத்து என்ன பண்ண போகிறேன் 3C3 3 × 2 × 1 டிவைடட் பை 1 × 2 × 3 போட்டிங்கன்னா அப்படியே எல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ இதோட லாஜிக் எவ்வளவு 1. ஓகேவா. இப்போ இதை ஆட் பண்ணுங்க. இந்த இடத்துல 2வையும் 6 ஆடி கொடுத்தா எனக்கு 3 3 × 3 × 5 அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா 9 × 5 எவ்வளவு 45. அப்போ இங்கே இது எவ்வளோ வருது 45. இதோட வேல்யூ 45. அடுத்து இதோட வேல்யூ பாருங்க நமக்கு 3 × 6 எவ்வளவு 18. ஸோ ஒரு 18. இங்கே எவ்வளோ வருது 1. எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணுங்க. நமக்கு 5 13 14 1. ஸோ ஆட் பண்ணால் 64. அப்போ மொத்தம் எவ்வளோ வருது 64 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. முதல்ல ஒரே 3 பிளாக் பாலில் ஒரு பிளாக் பால் இது அதர் கலர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே இது அதர் கலர் மொத்தமாக கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். பிளாக் 1 எடுக்கிறேன், பிளாக் 2 எடுக்கிறேன், பிளாக் 3 எடுக்கிறேன். ஏன்னா குறைஞ்சபட்சம் 1 அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் போகலாம். ஆனால் மொத்தம் எவ்வளோ தான் இருக்கணும் 3 பால் தான் இருக்கணும். அப்போ ஒரே பிளாக் பால் எடுக்கலாம், 2 பிளாக் பால் எடுக்கலாம், 3 பிளாக் பால் எடுக்கலாம். அந்த லாஜிக் படி எடுத்து அப்படின்னா எனக்கு ஆன்சர் 64 வரும். சரி அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எ பீஸ் ஆஃப் ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். எப்பவுமே நமக்கு தெரியும் வாட்டரை விட டென்சிட்டி கம்மியானது ஐஸு. ஸோ டென்சிட்டி அடர்த்தி எங்கே குறைவாக இருக்கோ அந்த பொருள் மேலே மிதக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்குது தண்ணிக்குள்ளே முங்கும். கரெக்டாக இதான் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்போ ஐஸ் எப்போவுமே தண்ணியை விட அடர்த்தி கம்மியானது. அப்போ நீங்கள் எப்போ ஐஸ் கட்டியை தண்ணியில் போட்டாலும் அது என்ன ஆகும் மிதக்கும். அப்போ ஆல்வேஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். ஓகேவா. ஒரு பனிக்கட்டி தண்ணியில் எப்போ மிதக்கும் எப்போவுமே மிதக்கும். எப்போதும் ஆல்வேஸ் தான் கரெக்டான ஆன்சர். சம்டைம்ஸு இல்லை கிடையாது அப்படின்றதால நம்ம சொல்லக்கூடாது. ஓகேவா. சரி அடுத்து பாருங்கள் 133 ஒரு வென் டயக்ராம் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிம்பிளான கொஸ்டின் கரெக்டாக பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த ரீஜியன் ரெப்ரசன்டிங் யூத். யூத்தாக இருக்கணும் ஆனால் அன்எம்ப்ளாய்டு அவங்க வேலைக்கு போயிருக்கக்கூடாது. அண்ட் நாட் எஜுகேட்டட். பாருங்கள் எஜுகேட்டட் இவங்க ஆனால் அவங்க என்ன இருக்கக்கூடாது எஜுகேட் ஆனவங்க இருக்கக்கூடாது. அப்போ இந்த வட்டத்தில் நமக்கு டச்சே ஆகக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அன்எம்ப்ளாய்டு இவங்கெல்லாம் எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டுனா இந்த வட்டத்துக்குள்ளே டச் ஆகக்கூடாது. அப்போ பாருங்கள் இந்த வட்டத்துக்குள்ளேயும் வரக்கூடாது, இந்த வட்டத்துக்குள்ளேயும் வரக்கூடாது. யூத் வரலாமான்னு கேட்டிங்கன்னா யூத்து தான் வரணும். ஓகே ரெப்ரசென்டிங் யூத். அப்போ இந்த வட்டத்துலேயும் வரக்கூடாது, இந்த வட்டத்துலேயும் வரக்கூடாமல் என்ன எது மட்டும் இருக்குது 2 மட்டும் தான் இருக்குது. அப்போ ஒன்லி 2 தான் ஆன்சர். ஓகேவா. ஸோ தமிழில் ஒரு டைம் சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க. நமக்கு கொடுத்துருக்காங்க வேலை இல்லாத ஆனால் படிக்காத இளைஞர்களை குறிக்கிறது. அப்போ இளைஞர்களாக இருக்கணும் ஆனால் படித்தவங்களா இருக்கக்கூடாது, படிக்காதவங்க இருக்கணும். அப்போ படித்தவங்க இவங்க வரக்கூடாது, இந்த வட்டம் வரக்கூடாது. வேலை உள்ளவங்க இருக்கணும், வேலை உள்ளவங்க இவங்க ஆனால் அவங்க என்னவா இருக்கக்கூடாது வேலை இருக்கவங்களா இருக்கக்கூடாது, வேலை இல்லாதவர்களாக இருக்கணும். அப்போ இந்த வட்டத்துக்குள்ளே வரக்கூடாது. அப்போ இந்த 2 வட்டத்துக்குள்ளே வரக்கூடாது. வெளியே இருக்கக்கூடிய ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா 2 ஒன்லி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. இங்கே எதுவுமே சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே பார்த்து போட்டுடலாம். ஆன்சர் 2 ஒன்லி. ஓகேவா. சரி அடுத்து பாருங்கள் 134வது கொஸ்டின். ஒரு அழகான கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க ஏ என்பவர் பாருங்க ஏ என்பவர் பியின் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ என்பவர் பியின் சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ என்பவர் சகோதரி யாருக்கு பிக்கு. ஓகேவா. அடுத்து என்ன சொல்கிறாங்க சி என்பவர் பியின் தாய். அப்போ பியோட தாய் யாருன்னு கேட்டிங்கன்னா சி என்பவர் பியின் தாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க டி என்பவர் சியின் தந்தை. அப்போ சியோட தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா டி தான் சியின் தந்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இ என்பவர் டியின் தாய். வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா டியோட தாய். அப்போ இ வந்து தாய் யாருக்குன்னா டிக்கு. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பிறகு ஏ என்பவர் டி உடன் எவ்வாறு தொடர்பு, அதாவது டியில் இருந்து ஏ யாருன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கொஸ்டின். ஓகேவா. ஸோ தமிழில் இங்கிலீஷில் பாருங்கள் ஏ இஸ் த பி சிஸ்டர். ஏ பியோட சிஸ்டர் ஏ. அடுத்து சொல்கிறாங்க சி இஸ் பீஸ் மதர். சி வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பியோட அம்மா தான் சி. அடுத்து சொல்லியிருக்காங்க டி இஸ் சீஸ் ஃபாதர். டிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சியோட தந்தை போட்டாச்சு. இ இஸ் த டீஸ் மதர். அப்போ ஈங்கிறவங்க டியோட மதர் அப்படின்றத நம்ம போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க டியில் இருந்து ஏ யாருன்னு கேட்குறாங்க. டியில் இருந்து ஏங்கிறவங்க யாருன்னா மகளுடைய ஒரு பொண்ணு, மகளுடைய பொண்ணுன்னு சொல்லி பார்க்கும்போது பேத்தி. கரெக்டாக கிராண்ட் டாட்டர் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க அடுத்து ஒரு பிளட் ரிலேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க.
பாயிண்டிங் டு வேர்ட்ஸ் எ மேன் ராஜ் செட். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம எப்போவுமே மைலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு உமனை பார்த்து ராஜ் சொல்றாரு. அப்போ ராஜ் தன்னை எப்படி வெளிப்படுத்துவார், மைங்கிற வார்த்தையில வெளிப்படுத்துவார்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ மைலேருந்து போவோம். மைங்கிற இந்த இடத்துல யார் வராங்க, ராஜ். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே போகலாம். ராஜ்க்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மை ஒய்ஃப் சிஸ்டர். அப்போ ராஜ் இருக்காரு, ராஜோட ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ஒய்ஃபோட சிஸ்டர். இங்கே வந்துட்டீங்க. ஓகே, மைக்கு முன்னால் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷீ இஸ் த டாட்டர். ஸோ இங்கேருந்து சொல்லிருங்க, இங்கேருந்து இவங்களோட டாட்டர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷீ, அந்த உமன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க ராஜோட ஒய்ஃபோட சிஸ்டரோட டாட்டர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷீ. ஓகேவா? ராஜோட ஒய்ஃபோட சிஸ்டரோட டாட்டர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஷீ. ஓகேவா? தமிழில் பாருங்க, ஒரு பெண்ணை காட்டி ராஜ் என்ன சொல்றாருன்னா அவள் என் மனைவியின் சகோதரியின் மகள். ராஜ் தான் என் அதாவது ராஜின் மனைவியின் சகோதரியின் மகள் தான் யாருன்னா அந்த பெண். ஓகே, அப்போ நம்ம டயக்ராம் போட்டாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹவ் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ராஜ் ரிலேட்டட் டு உமன். அந்த உமன்ல இருந்து ராஜோட ஒய்ஃப் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும். ஸோ இவங்க நமக்கு ஆக்சுவலாக கணக்குப்படி யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அத்தை, கரெக்டாக ஆண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட். தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சித்தி பெரியம்மான்னு சொல்லி சொல்கிறீங்களா, ஆனால் இங்கிலீஷில் என்னதான் ஆண்ட், அத்தையும் தான் நமக்கு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல தமிழில் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், சித்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சித்தின்றது நம்ம ஆண்டுங்க ஒரு ரெப்ரசென்ட்டில் போடுறோம். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தமிழில் ஈஸியாக போட்டுடலாம், என் மனைவியின் சகோதரியின் மகள் தான் அவள் அப்படின்ட்டு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஆன்சர் சித்தி, இங்கிலீஷில் ஆண்ட் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, எவாபரேஷன் கிளவுட் ரெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், எவாபரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ், ஒரு ஆக்ஷன், ஒரு செயல்முறை ஒன்று நடக்குது. அதனால கிளவுடு ஃபார்ம் ஆகுது. கிளவுடுன்ற ஒன்று, அதனால அதோடைய விளைவு நமக்கு கிளவுடு. அந்த கிளவுடு நமக்கு என்ன கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரெயினை கொடுக்குது. அது நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெயின். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸ்னீசிங் அப்படின்றது ஒரு ப்ராசஸான்னு கேட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஸ்னீசிங் அப்படின்றது நமக்கு தும்முறது அப்படின்றது, அந்த தும்முறதுனால நமக்கு இருமல் உருவாகுது. அப்படியா? அப்படின்னா கிடையாது. இருமல்னால தான் நம்ம தும்மவே செய்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது அப்படியே தப்புன்னு போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது உள்ளது ஆக்சிடென்ட்ன்றது ஒரு செயல். அந்த செயல்னால நமக்கு என்ன உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்ஜுரி உருவாகுது. அந்த இன்ஜுரி ஆனதுனால அது நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா பெயினை கொடுக்குது. அப்போ இது கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். மற்றது எதுவும் அதுதான் பாருங்கள். டேனிங்கிறது ஒரு ஆக்ஷன். எதை டேன் பண்ணுறோமோ நமக்கு என்ன கிடைக்குது, லெதர் கிடைக்குதா? கிடையாது. லெதரை தான் நம்ம டேன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராசஸ்னால் அந்த ப்ராசஸ் அதோடைய கிவனை கொடுக்கணும். லெதர்ன்றது ஒரு மெட்டீரியல், டேனிங்கிறது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நமக்கு லெதரை கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ அது வராது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், பட்டு ஃப்ளவர் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட்டுன்றது நமக்கு என்னதுன்னா நமக்கு ஒரு செயல் கிடையாது. பட்டுங்கிறது ஒரு ஆக்ஷன் கிடையாது. பட்டுங்கிறது ஒரு பார்ட். கரெக்டாக? ஒரு மொட்டுங்கிறது ஒரு தாவரத்துடைய ஒரு பாகம் தானே தவிர ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஸோ அதனால் அதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆக்சிடென்ட், இன்ஜுரி, பெயின் இதுதான் கரெக்டான ஆன்சராக எடுப்போம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஒரு எம்படட் ஃபிகரை நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இந்த மாதிரி நமக்கு இருக்குது, இந்த சிம்பிள் இருக்குது. இதே மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். நான் வரைஞ்சி காட்டுறேன். இப்படி வந்துருச்சு, ஆனால் இப்படி வருதா? இல்லை. அப்போ இது வராது. அடுத்து பாருங்கள், இப்படி வந்திருக்கு. இது எனக்கு தலைகீழாக இருக்குது பாருங்கள், பார்த்தாலே தெரியுது தலைகீழாக இருக்குது. அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. அடுத்து இந்த இடத்துல பாருங்கள், நான் அதே மாதிரி வரைய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இப்படி போட்டு இப்படி போட்டேன், இப்படி போட்டு இப்படி போட்டேன். வரைய முடியுமா? கண்டிப்பாக முடியும். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதில் வர முடியுமா பாருங்கள், இப்படி போட்டு இப்படி போட்டேன், ஆனால் இப்படி போட்டு இப்படி கன்டினியூ பண்ண முடியுதா? இந்த கோடு வரல. அப்போ அது வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் எனக்கு கரெக்டான ஆன்சராக வரும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 138வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா we follow some of the best and effective teaching learning practice used by leading institutes all over the world. A statement of a professor MN Institute. ஒரு MN Institute அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் சில விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம். வி ஃபாலோ அப்படின்னா நாங்கள் எங்களோட இன்ஸ்டியூட்டில் கொஞ்சம் விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம். என்னென்னா சம் ஆஃப் பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ் டீச்சிங் லேர்னிங் ப்ராக்டிசஸ். அதாவது ஒரு நல்ல ஒரு
டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறோம். எங்கே இருந்து அப்படின்னா, ஸோ லீடிங் இன்ஸ்டியூட் ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான லீடிங் இன்ஸ்டியூட்லாம் கொடுக்கக்கூடிய அந்த எஃபெக்டிவ் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை நாங்களும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட்டோட தலைவர் பேசுகிறாரு. ஓகேவா? அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எம்என் இன்ஸ்டியூட் இஸ் த ஒன் ஆஃப் த லீடிங் இன்ஸ்டியூட் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது எம்என் இன்ஸ்டியூட் இப்போ என்ன இன்ஸ்டியூட்ன்றதை பேசலை. எம்என் இன்ஸ்டியூட் என்ன சொல்லுது, நாங்கள் வேர்ல்டில் லீடிங்காக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே தவிர, எம்என் இன்ஸ்டியூட் ஒரு வேர்ல்டு வைடு டாப் ரேட்டிங் இன்ஸ்டியூட்டு, டாப் லீடிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஸோ அதனால் இது தப்பு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, வாட் எவர் இஸ் பீயிங் ஃபாலோட் பை த வேர்ல்டு லீடிங் இன்ஸ்டியூட் வில் டெஃபினெட்லி பி குட் அண்ட் யூஸ்ஃபுல். என்னதான் இருந்தாலும் வேர்ல்டில் லீடிங் இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது குட் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஏன்னா அதனால தான் அவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க. வேர்ல்டு லீடிங் இன்ஸ்டியூட் என்ன டீச்சிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். காரணம் அது யூஸ்ஃபுல்லாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால் இது அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஒத்து போகுது. ஸோ அப்போ கன்க்ளூஷன் 2 மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணலாம், 1ங்கிறத பற்றி நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேவா? தமிழில் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நாங்கள் மிக சில முறையான சரியான பாடம் கற்பிக்கும் ஆற்றல்களை உலகில் உள்ள பெரிய நிறுவனங்களிலிருந்து படித்து கற்பிக்கிறோம். அவங்ககிட்ட இருந்து நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எப்படி பாடங்களை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு சரியான பாடம் கற்பிக்கும் முறையை நான் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எம்என் நிறுவனம் உலகில் மிகச்சிறந்த நிறுவனம்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி இங்கே பேசவே இல்லை. அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய லீடிங் இன்ஸ்டியூட் ஃபாலோ பண்ணக்கூடியது நாங்கள் ஃபாலோ பண்ணுறாங்களே சொல்கிறாங்களே தவிர, நாங்கள் பெரிய இன்ஸ்டியூட், நாங்கள் லீடிங் இன்ஸ்டியூட்னு பேசலை. அப்போ தப்பு. 2வது பாருங்கள், உலகில் உள்ள சிறந்த நிறுவனங்கள் கடைபிடிக்கும் நல்லவைகளாகவும் பயனுள்ளவைகளாகவும் இருக்கும். அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் நல்லவையாகவும் இருக்குது, அதேமாதிரி பயனுள்ளதாகவும் இருக்குது. ஸோ அது கரெக்டான ஒன்று. அதனால தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு எம்என் இன்ஸ்டியூட் சொல்லுது. ஸோ அப்போ 2வது உள்ளது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரி, 2 மட்டும் சரியானது. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன டயக்ராம் வரும்னு கேட்குறாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 கோடு, அடுத்து 3 கோடு, அடுத்து 4 கோடு, அப்போ அடுத்து என்ன வரணும், 5 கோடு. பென்டகன் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ வெறும் கோடை வச்சே நம்ம கொடுத்துட்டாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், மிஸ்ஸிங் நம்பர் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி பாருங்கள். 36216 பார்த்தாலே தெரியுது. 6 ஸ்கொயரோட வேல்யூ 36, 6 கியூபோட வேல்யூ 216. அதேமாதிரி பாருங்கள், 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, அதே மாதிரி 5 கியூபோட வேல்யூ 125. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 4 ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரணும், 16, 4 கியூபோட வேல்யூ 64. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 16. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினாக நம்ம பார்க்கும்போது 2-3 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு மட்டும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரீசனிங் 40 அவுட் ஆஃப் 40 எல்லாராலையும் எடுக்க முடிஞ்சிருக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரீசனிங் நம்மளோட டெஸ்ட் பேட்சஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்க ஈஸியாக இந்த ரீசனிங்கை கிராக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் இதோடைய ஆன்சருக்கு. ஸோ எல்லோரும் இதோடைய மெயின்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி நீங்களும் போஸ்டிங்கை கேப்சர் பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ இதோட நம்ம இந்த கரெக்ஷனை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.